started these weekly judgment discussion sessions. So நடுவில் ஒரு பிரேக் ஆயிடுச்சு, அது அப்படியே அந்த செஷன்ஸ் கண்டினியூஷன். ஸோ அகைன் இப்போ திருப்பி வி ஹவ் ரிவைவ்ட் த செஷன்ஸ். ஸோ கரண்ட்லி வந்து வி ஆர் டூயிங் 2023 இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து வீக்லி சண்டேஸ் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்குமே நவம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் 4 இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட்ஸை வந்து இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஹரிணி வில் பி பிரசன்டிங். இப்போ அவங்க வந்து கரண்ட்லி இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் டு ஹரிணி. எல்லாருக்கும் வணக்கம். நான் என் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன், தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரே நிமிஷம். என் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சரி, ஓகே. அப்போ நான் டைரக்டா கேஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடுறேன். ஸோ இன்னைக்கு நான் டீல் பண்ண போகிற கேஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம் வர்சஸ் குவைத் ஏர்வேஸ் அண்ட் தாகா ஏர் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து 2023 நவம்பர் மாதம் வந்து ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் ஏஎஸ் போப்பண்ணா அண்ட் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அவர்கள் கொடுத்த ஜட்மெண்ட். ஸோ இதுல ஃபேக்ட்ஸ் டைரக்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல மிஸ் வில்லியம் சுனாமன்ற ஒருத்தவங்க வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், பேசிக்லி அப்பலண்ட் ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம் வந்து அவங்க வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸ்ல டீலிங் பண்ற ஒரு பெரிய கம்பெனி மாதிரி. ஸோ இந்த வில்லியம் சொனாமான் அவங்களோட ஒரு கிளையண்ட் யூஎஸ்ஏல இருந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஹேண்ட்கிராஃப்டட் கூட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எனக்கு அர்ஜென்ட் பேசிஸ்ல வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக இவங்களுக்கு அந்த கூட்ஸை சப்ளை பண்றதுக்கு அப்பலண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தாகா ஏர் ஏஜென்ட்ஸை கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஏர் மூலமா எனக்கு இந்த சர்டன் நம்பர் ஆஃப் கூட்ஸ் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு கூட்ஸ் இருக்கு, இந்த கூட்ஸை வந்து நீங்க கன்சைன்மெண்ட்டை எங்களுக்கு டெலிவர் பண்ணணும், அது வந்து நீங்க ஒரு சர்டன் டேட், அதாவது இந்த பர்டிகுலர் கேஸ்ல 31 ஜூலை 1996 நீங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்கோட இந்த கொரியர் புக் பண்ணிருப்பாங்க. தாகா ஏர் ஏஜென்ட்ஸ் இன் ரிட்டர்ன் குவைத் ஏர்வேஸ் மூலமா இந்த கூட்ஸை டெலிவர் பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல அப்பலண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம். ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ் அண்ட் தாகா ஏர் ஏஜென்ட்ஸ் தான் ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2. ஸோ என்ன ஆச்சு இந்த கேஸ்ல ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுல வந்து என்ன ஆயிடும், இந்த சர்டன் கூட்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். லைக் எக்ஸ் நம்பர் ஆஃப் கூட்ஸ் வந்து அவங்க டெலிவர் பண்ண வேண்டியதா இருக்கும், ஆனா வந்து அதை விட கம்மியான நம்பர் தான் டெலிவர் ஆயிருக்கும். நடுல சில கூட்ஸ் காணாம போயிருக்கும், மிஸ் ஆயிருக்கும். அண்ட் அந்த டெலிவர் ஆன கூட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கர லேட்டா டெலிவர் ஆகிருக்கும். 31 ஜூலை 1996 கொடுக்கறதா வந்து இவங்க 2 பேரும் அக்ரி பண்ணிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா டெலிவர் ஆனது எப்போ பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம், ஜூலை இல்லாம செப்டம்பர் மாசத்துலதான் டெலிவர் ஆகிருக்கும். ஸோ ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க. ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2 and 1க்கு இந்த மாதிரி எனக்கு வந்து காம்பன்சேஷன் நீங்க பே பண்ணணும், நான் டிலேட் டெலிவரி பண்ணதுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கு, என் ரெப்யூட்டேஷனும் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ப்ரேயர்ல வந்து எனக்கு கொரியர் புக் பண்ணதுக்கான சார்ஜஸ், அப்புறம் எனக்கு டிலே டெலிவரி ஆனதுனால வந்த லாசஸ், என் கூட்ஸ் லாஸ் ஆனதுனால வந்த லாஸ் எல்லாமே சேர்த்து ஒரு சர்டன் அமௌண்ட் கிளைம் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் போட்டு அவங்க கேட்குறாங்க. பட் ஆனால் இவங்க 2 ரெஸ்பாண்டன்ஸும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் தரமாட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே போய் என்சிஆர்டிசி நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன் கிட்ட வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுல வந்து
NCRTC என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட், அதாவது ஆமா நீங்க வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து டெலிவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனா அதை விட கம்மியா தான் டெலிவர் பண்ணிருக்காங்கன்றத ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுத்துடுறாங்க. பட் ஆனா வந்து கூட்ஸ் வந்து டிலேடா டெலிவர் ஆச்சு. அதாவது ஜூலைல டெலிவர் ஆனது செப்டம்பர்ல டெலிவர் ஆனதுக்கு வந்து அவங்க எதுவுமே வந்து எந்த அவங்க ப்ரேயரை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால இதுக்கு அகேன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா அப்பீல் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, கன்சியூமர் கமிஷன் வந்து இருக்கிற எவிடன்ஸை ஒழுங்கா கன்சிடர் பண்ணி டிலேயை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணல, அதை ஃப்ரெஷ்ஷா திருப்பி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேஸை வந்து கமிஷனுக்கு அனுப்புறாங்க. கமிஷன் இந்த செகண்ட் டைம் கேஸ் திருப்பி அவங்க கிட்ட வரும்போது எல்லா மெட்டீரியலையும் ஒழுங்கா அனலைஸ் பண்ணிட்டு ஆமா டிலே இருக்குன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டு 20 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இந்த 20 லட்சம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட அப்பலண்ட் அதாவது ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம் வந்து அவங்களோட பிரேயர்ல 20 லட்சம் தான் வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு காம்பன்சேஷனா. அதனால 20 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனா ஆக்சுவலி ரூல் படி பாத்தீங்கன்னா கேரேஜ் பை ஏர் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா லாஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எப்படின்னா எவ்வளோ கூட்ஸ் லூஸ் ஆகிருக்குன்னு அதோட வெயிட் கால்குலேட் பண்ணி இன்டூ $20 அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் மெத்தட் வந்து ஆக்ட் ப்ரொவைட் பண்ணும். அதுபடி பாத்தீங்கன்னா இந்த அப்பலண்ட்டுக்கு 20 லட்சத்துக்கும் மேல வருது அமௌண்ட். எவ்வளவு அவங்க கிளைம் பண்ணலான்ற அமௌண்ட் வந்து 20 lakhsக்கு மேல இருக்கு. ஆனா கமிஷன் வந்து இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா 20 lakhs மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கம்ப்ளைனன்ட் வந்து 20 லட்சம் மட்டும் எனக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ அடுத்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்பலண்ட் வந்து இதை வந்து சேலஞ்ச் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேக்குறாங்க மெயினா அப்படின்னா, இந்த மாதிரி நான் 20 லட்சம் தான் ப்ரே பண்ணிருக்கேன். ஆனா வந்து எனக்கு 20 லட்சத்துக்கு மேல எனக்கு கிளைம் வந்து நான் கிளைம்க்கு வந்து நான் என்டைட்டில்டா இருக்கேன். அதனால எனக்கு அந்த எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ எனக்கு அவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட் கிட்ட வராங்க. அதுதான் இந்த கேஸோட ஹிஸ்டரி மொத்தமா பாத்தீங்கன்னா. சோ இதுல ரெலவெண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரேஜ் பை ஏர் ஆக்ட்ல வந்து சப்போஸ் நீங்க வந்து கொரியர் அனுப்புறீங்க ஏர் மூலமா அப்படின்னா என்னென்ன லைபிலிட்டி, இப்போ வந்து கூட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன, எப்படி வந்து லைபிள் ஆவாங்க, இல்ல எவ்வளோ எத்தனை நாளைக்குள்ள நீங்க கிளைம் பண்ணலாம், எவ்வளோ டிலேக்கு நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்றத செக்ஷன் 19 செக்ஷன் 13 வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் இது பேசிக்கான ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் வைஸ் எதுக்கு இந்த கேஸ் ரெலவென்ட் அப்படின்னா, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இதுதான் மெயினே இந்த கேஸ்ல. இந்த கேஸ்ல வந்து பிரின்சிபலா குவைத் ஏர்வேஸை கன்சிடர் பண்றாங்க கோர்ட். அண்ட் இந்த தாகா ஏர் ஏஜென்சி, அதாவது இந்த கொரியர் புக் பண்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குவைத் ஏர்வேஸோட ஏஜென்டா கன்சிடர் பண்றாங்க. சோ இதுல வந்து மொத்த கேள்வியும் ஒரு தடவை ஃபுல்லா எல்லா மெட்டீரியலும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேள்வி என்ன வருதுன்னா, ரெஸ்பாண்டன்ட் அதாவது குவைத் ஏர்வேஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க டிஃபென்ஸ் எல்லாம் நீங்க ஜட்மெண்ட் படிக்கும் போது தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா, என்கிட்ட வந்து இந்த மாதிரி டைம் இந்த சர்டன் டைம்ல கொடுக்கணும்ட்டு டைரக்டா வந்து அப்பலண்ட் அதாவது ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம் சொல்லல. அதனால நான் வந்து என்ன வந்து நீங்க லைபிளா ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஏஜென்டா யாராவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்டுக்கு தெரிய வர நாலேஜை வந்து நீங்க பிரின்சிபலுக்கும் அட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது பிகாஸ் அந்த பிரின்சிபல் அந்த இடத்துல இப்போ வந்து ராஜஸ்தான் ஆர்ட் எம்போரியம்க்கும் தாகா ஏர் ஏஜென்ட்ஸ்க்கும் நடந்த டீல் வந்து பர்டிகுலர் டைம்ல டெலிவர் பண்றதுக்கு அந்த சின்ஸ் இவங்க வந்து குவைத் அதாவது தாகா ஏர் ஏஜென்ட்ஸ் வந்து குவைத் ஏர்வேஸோட ஏஜென்ட்ன்றதுனால அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண மாதிரி தான். அது வந்து டைரக்டா நீங்க கன்வே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. அதுதான் வந்து இந்த இந்த கேஸ்ல மெயினா சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இங்க எங்கேயுமே வந்து குவைத் ஏர்வேஸ் வந்து தாகா ஏர் ஏஜென்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்றதையும் கோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஒரு டிஃபென்ஸாவும் ரைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கிளியர்லி ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது
ஏஜென்ட் எடுத்துக்கிட்ட பொறுப்பு பிரின்சிபலுக்கும் எடுத்துக்கிட்ட மாதிரி தான். ஸோ அதனால பிரின்சிபலும் இங்க வந்து நெக்லிஜென்டா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்பு இருந்திருக்கு. அண்ட் நெக்லிஜென்டா இருந்ததால அவங்க காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு சொன்ன டெசிஷன் கரெக்டான டெசிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, இந்த மெயின் அப்பீலே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பலண்ட் ஆர்ட் எம்போரியம் என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு 20 லட்சம் தான் நான் கிளைம் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு ஆக்சுவலா 20 லட்சத்துக்கு மேலேயே வரணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் கோரிக்கை. அதுக்கு கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசிக் லா என்னன்னா, ஒரு பார்ட்டி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை தாண்டி எதுவும் கொடுக்க முடியாது. அது வந்து இது பேசிக் லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல கமிஷன் NCRDC கொடுத்த 2 டெசிஷன் பேசிக்லி லாஸ் ஆஃப் கூட்ஸ்க்கும் சரி காம்பன்சேஷன் டிலேக்கும் சரி ரெண்டுமே கரெக்டா கொடுத்திருக்காங்க. 20 லட்சத்துக்கு மேல எதுவுமே கிளைம் பண்ண முடியாது அப்பலண்டால அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளவுதான் இந்த கேஸ். சிம்பிளான கேஸ், ஆனா நோட்டபிளான கேஸ். ஏன் அப்படின்னா இது வந்து 1996ல நடந்த இன்சிடென்ட். ஸோ ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க ஒரு கொரியர் அனுப்பும் போது எந்த அளவுக்கு ஏர்லைன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவங்களோட லயபிலிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு கேஸ் இது. இவ்வளவுதான். இதுல எதுவும் கேள்விகள் இல்ல டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மேடம் இப்போ எவ்வளவு காம்பன்சேஷன் அலோவ் பண்றாங்க? 20 lakhs தானா? ஆமா, ஏன்னா 20 lakhs தான் வந்து கம்ப்ளைனன்ட் வந்து அவங்க பிரேயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அப்ப பிரேயர்ல நம்ம என்ன கேக்குறோமோ அதான் கொடுப்பாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, தேங்க். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம அடுத்த கேஸ் போயிடலாம். சரி, ஓகே. அபிநயா, அடுத்த கேஸ்க்கு போயிடலாமா? போலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து சுகன்யா பிரசன்ட் பண்ணுவாங்க. So good evening everybody. Audible irukkenla? Yes, audible. Yes. Hello, Suganya. Are you Yes. there? Screen press. Screen visible angla? Yes, it is visible. So good evening everybody. இப்போ நம்ம பார்க்குற கேஸ் வந்து பஜாஜ் ஏர்லைன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் முகுல் அகர்வால். இது நவம்பர் 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதோட ஜட்ஜஸ் வந்து ஜஸ்டிசஸ் அபே எஸ் ஓகா அண்ட் ராஜேஷ் பிண்டல். இதில் மெயின் கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, த இன்ஷூர்ட் பர்சன் கேன் நாட் கிளைம் மோர் தேன் த இன்சூரன்ஸ் வேல்யூ. அண்ட் செகண்ட் வந்து லீகல் மேக்ஸிமம் ஆஃப் கான்ட்ரா ப்ரோஃபரன்டம் எப்படி வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு we are gonna see in this case. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்துடலாம். இது பேசிக்லி ஒரு ஆக்சிடென்ட் கிளைம் ஃபார் அ கார், அந்த கேஸ் தான் இது. ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸில் ஃபர்ஸ்ட் வந்து there is a BMW கார். அது வந்து there's an early morning accident that happens with the car. இது வந்து எந்த பேசஞ்சர்ஸ்க்குமே எந்த ஹர்ட் கிடையாது. பட் ஆனால் கார் வந்து it is being declared as damaged beyond repair. இந்த காருக்கு வந்து the owner has taken வந்து 2 levels of protection. ஒன்று வந்து with respect to the BMW dealer and ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் என்னது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோடது. ஸோ மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி ஆஃப் பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் ப்ரொடெக்ஷன் என்னன்னா BMW செக்யூர் அட்வான்ஸ் பாலிசி. இந்த ரெண்டு பேருமே ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் they are appointing a surveyor to assess the damage of the vehicle. இந்த சர்வேயர்ஸோட ரிப்போர்ட் படி, ரிப்பேர் எஸ்டிமேட் ரிப்போர்ட் படி டேமேஜ் வந்து இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அரவுண்ட் 25 lakhs. ஸோ இந்த லாஸ் வந்து 25 lakhsன்னு சொல்லிட்டு தட் இஸ் தியர் ஃபைனல் ரிப்போர்ட். இதில் வந்து நம்ம இன்னொரு டேர்ம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐடிவின்னு சொல்லிட்டு. ஐடிவிங்கிறது வந்து இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம கார் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காரோட மார்க்கெட் வேல்யூ என்னவோ, இப்போ நம்ம சேல் பண்ணணும் இல்லை அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுதான் இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. இஃப் அட் ஆல்
காருக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட் இல்லைன்னா இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் தட் த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே டு தி ஓனர் ஆஃப் த காருங்கிறது தான் இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ஸோ இந்த கேஸில் கன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளைம் அமௌண்ட் தான். இந்த கிளைம் அமௌண்ட் இந்த ஓனர் என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் அட் ஆல் இந்த 2 இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் படி ஓனர் சொல்கிறாங்க, இஃப் அட் ஆல் டேமேஜ்ட் லாஸ் வந்து இஃப் இட் இஸ் மோர் தென் 75% ஆஃப் த இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ, இட் வில் பி liable to be for a replacement ன்னு சொல்லிட்டு the owner is saying here. அது வந்து ஓனரோட கன்டென்ஷன். இப்போ வந்து திஸ் இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூங்கிறது இவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா, இட் இஸ் காஸ்டிங் அரவுண்ட் 29 lakhs. இவங்க டேமேஜ் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் அசிஸ் just a moment. I hope the screen is visible now. Abhi confirm Yes. பண்ணீங்களா? Yes, it's visible. ஸோ நான் சொன்னது வந்து இப்போ டேமேஜ் அசிஸ்ட் டேமேஜ் வந்து 25 lakhs, இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ வந்து இஸ் 29 lakhs. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்டிவ் லாஸ் தான், அதாவது த லாஸ் இஸ் மோர் தென் 75%. இது வந்து இந்த எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது இங்கே வந்து கன்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த கிளைம் தே ஆர் நாட் டீலிங் வித் த கிளைம், இட் கெட்ஸ் ரிஜெக்டட். ஸோ த ஓனர் ஆஃப் த கார் வந்து கோஸ் டு த ஸ்டேட் கமிஷன், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரெசல் கமிஷன். இங்கே வந்து the direction of the commission என்னன்னா, it asks both the insurer, அதாவது பஜாஜ் ஆலியன்ஸும் BMW ரெண்டு பேரையுமே, they ask them to indemnify the owner of the vehicle by replacing it with a new car. இது வந்து ஸ்டேட் கமிஷன் ஓட directions. So the aggrieved party here, அதாவது both the insurance BMW and the Bajaj Alliance, they go for an appeal at the National Commission. National Commission, but their appeal gets dismissed. So they go for the higher authority, that is the Supreme Court. இப்போ வந்து apex court reach பண்றாங்க. இங்கே வந்து அவங்களோட கன்டென்ஷன், the submissions of BMW இன்சூரரும் என்னன்னு பார்க்கலாம். BMW என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பாலிசி படி there is no cause of action ன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, up until the insurer declares that there is a total loss that is being done to the vehicle, there won't be any cause of action on their side and they will not be held liable. In the documentary evidence illama, there won't be any cause of action for the BMW secure policy. செகண்ட்லி, இன்சூரர் என்ன சப்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா, அவங்க எதனால் கிளைமை வந்து ரெப்யூடியேட் பண்ணாங்க, அதாவது ஏன் வந்து கிளைமை வந்து அக்செப்ட் பண்ணல, கிளியர் ஆகலை அப்படின்னா, தே கிவ் செவரல் ரீசன்ஸ். ஒன்று வந்து த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் provided immediately. எந்த இதுலையுமே எந்த ஆக்சிடென்ட் ஆனாலுமே the prerequisite for claiming the insurance as per common sense என்னன்னா, immediately you have to inform to the insurer. அது வந்து ஓனர் பண்ணல. Then there is suppression of material facts. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி there were blood stains in the car, அதாவது there might have been bodily injury to persons also. So there is suppression of material facts ன்னு சொல்றாங்க. And there are some clerical discrepancies in filling the claim form. So இந்த மாதிரி நிறைய groundsல வந்து they didn't accept the claimants, that அதாவது Bajaj Insurance Company didn't accept the claims and they have repudiated the claim ன்னு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் இங்கே என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த all these grounds that the Bajaj Insurance Company had provided, இது வந்து it is not acceptable. On the face of it, depending on the evidences whatever they have provided, இங்கே வந்து it is not invalid. claim வந்து repudiate பண்ணது, it is not acceptable. So claim the owner has right to claim the compensatory amountங்கிறது இங்க clear ஆகுது. ஆனா இப்ப contention வந்து whether the claim can be done
by a monetary compensation or a replacement of the car has to be provided ingrathu. That is the contention between the owner and the insurance companies. இதுல ரெண்டு பார்ட்டிஸ், அதாவது BMW இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டு பேருமே என்ன காமனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, the repair is beyond 75% of the IDV வந்து அவங்க எவ்வளவு இன்சூரன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 29 lakhsக்கு எடுத்திருக்காங்க. காம்பன்சேஷன் முதல் டேமேஜ் அசஸ் பண்ணது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இட் இஸ் அரௌண்ட் 25 lakhs. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ரெண்டு பேருமே they cannot not agree to it. So அது it is an undisputed fact. ஆனா என்ன வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, as per பஜாஜ் இன்சூரன்ஸ் அவங்க பாலிசி படி it is not a right of the insured person to ask for a replacement. இது வந்து discretion on the insurance company whether they have to provide replacement or monetary compensation, so that it is at the discretion and not as a right of the owner of the car. ஆனா as per BMW என்னன்னா, there is no specific clause at all. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸே கிடையாது அவங்க பாலிசிலன்னு சொல்லிட்டு அவங்க பாலிசியோட இன்டர்பிரிட்டேஷன் அது மானிட்டரி காம்பன்சேஷன் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறது பிஎம்டபிள்யூட கன்டென்ஷன். இப்பதான் நம்ம வந்து இங்க ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம்னா என்னென்னு பார்க்க போறோம். ஜென்ரலி இன் கான்ட்ராக்ட்ஸ் எப்படின்னா, நம்ம இது ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லயும் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் இப்போ வந்து நம்ம கன்டென்ஷன். அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி கம்பெனிஸ் வந்து ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்றாங்க, ஓனர் வந்து கன்சியூமர் வந்து வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்றாங்க. இப்போ வந்து ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் அட் ஆல் தேர் இஸ் அ கிளாஸ் அண்ட் தட் கிளாஸ் இஸ் பீயிங் ஆம்பிகுவஸா இருக்கு அப்படின்னா, யார் அந்த கிளாஸை வந்து டிராஃப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகணும். ஏன்னா common sense says that if at all the draftsman has to be held responsible for unclear terms. எப்பவுமே ஒரு policy, contract, anything that is drafted has to be clear, unambiguous, and it should be drafted in such a way that there should not be intentional deceiving of the other party. So the or caveat or to put the draftsman at fault, the rule of contra proferentum is applied to contracts. ஆனா இங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கேஸ் பை கேசஸ் பார்க்கும்போது இந்த ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம் அப்ளை ஆகாது. ஏன்னா இன்டென்ஷனலா டிசீவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாலிசியில வந்து இட் இஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த பஜாஜ் அலியன்ஸ் இன்சூரன்ஸ் வெதர் டு ரீப்ளேஸ் த கார் ஆர் டு ப்ரொவைட் மானிட்டரி காம்பன்சேஷன். இன்னொரு சைடு வந்து பிஎம்டபிள்யூல அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் காருங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸே கிடையாது. So when there is no specific clause at all, how can the owner ask for a replacement of the car in irukku illingla? So when there is no clause at all, there is no intention to deceive the other party. So rule of contra proferentum in this particular insurance policy will not apply, and in the insurance policy should be read strictly to determine the liability of the insurance company. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஃபார் த ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம். ஆனால் பட் deficiency of service as per section 2G of Consumer Protection Act 1966, there is deficiency of services rendered by both the parties, both the insurer and the BMW-ங்கிறது வந்து Supreme Court holds both of them responsible, and owner வந்து is entitled for compensation for both of them ன்னு சொல்றாங்க. பட் ஆனால் இந்த டெசிஷன் அல்டிமேட்டா என்னன்னு பார்த்தோம்னா, claim வந்து the Supreme Court allows it, but not as per Commission's suggestion. Commissionோட direction மாதிரி replacement of car provide பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க, but monetary compensation provide பண்ணணும்னு சொல்லி Supreme Court is holding the both the insurers responsible here. So case இவ்வளோதான். இது வந்து நம்ம rule of contra proferentum என்ன in case of insurance policies பார்க்குறதுக்கு this is quite an important judgment. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா?
Is there anything that has to be clarified? மேம் இந்த லாஸ்டா சொன்னீங்களா அது கொஞ்சம் எனக்கு கிளியர் ஆகல மேம், அது மட்டும் சொல்லுங்களேன். இந்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும். லாஸ்ட் டெசிஷனுங்களா இல்ல ரூல், அந்த ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம் அதுங்களா இல்ல டிசிஷன் மட்டும் அப்படி சொல்லுங்க. டெசிஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கணுமா இல்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கார் ப்ரொவைட் பண்ணணுமான்னு தான் சொல்றாங்க. இது வந்து நம்ம ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸும் எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணுங்கிறது இருக்கு. ஸோ ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸுமே இட்ஸ் பேசிக்லி கான்ட்ராக்ட் தான் இல்லைங்களா. ஒரு அந்த ஓனருக்கும் பிஎம்டபிள்யூக்கும் இருக்கிறது ஒரு கான்ட்ராக்ட், அது அவங்களோட பாலிசி. இன்னொன்று வந்து ஓனருக்கும் பஜாஜ் ஆலியன்ஸ் இன்சூரன்ஸ்க்கும் அதுவும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான் இல்லைங்களா. அந்த ரெண்டு கான்ட்ராக்டுமே எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுங்கிறது தான் இருக்கு. இந்த யூஸ்வலா வந்து கான்ட்ராக்ட்ல ஆம்பிகுவிட்டி இருந்தது, அன்கிளியரா இருந்தது அப்படின்னா ரூல் ஆஃப் கான்ட்ரா ப்ரிஃபரன்டம் யூஸ்வலா அப்ளை ஆகும். இட் வில் கோ அகேன்ஸ்ட் த பார்ட்டி ஹூ ஹஸ் டிராஃப்டிங் இட். ஸோ இங்கே வந்து அப்ளை ஆகாது பிகாஸ் இது வந்து கிளியரா இருக்கு. தேர் இஸ் நோ கிளாஸ் தட் சேஸ் தட் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அந்த மாதிரி கிளாஸே இல்லைங்கிறதுனால இட் டசன்ட் அப்ளை ஹியர். மானிட்டரி காம்பன்சேஷன்